அதே எக்ஸாம் எல்லாமே எல்லாம் கரெக்டா தான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து சென்னையில ஏதோ எழுதல எல்லாரும் கிளம்புங்கன்னா இது எல்லாரோட லைஃப் அஃபெக்ட் ஆகலையா? இதை இவங்க தானே மெயின்டைன் பண்ணணும் எல்லாரோடதையும் கரெக்டா அலோகேட் பண்ணி. அவங்க மேல இருக்க தப்பு இப்ப எங்க லைஃப்ல போகுது. உண்மையாவே மன உளைச்சலா தான் இருக்கு. இப்ப எனக்கு கேன்சர்னோட எனக்கு இப்ப எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா லைஃப பத்தி. இதை நம்பிதான் நாங்க எல்லாருமே பிரிலிம்ஸ்ல பாஸ் ஆகுறதே கஷ்டப்பட்டு தான் இப்ப மெயின்ஸ்க்கு வந்திருக்கோம். இதுலயே பாதிலே இப்ப இனிமே கொஸ்டின் பேப்பர் எடுத்து இவங்க அடுத்த எக்ஸாம் நடத்தி எப்ப வயசு என்ன ஆகுறது? கேர்ள்ஸ்க்கு என்ன இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. எப்படிங்க நான் படிக்க முடியும்? கரெக்ட் டைமுக்கு சொல்ற மாதிரி நடத்துங்க, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் மெயின் பிரிலிம்ஸ்ல லட்சக்கணக்கான பேர் எழுத போறாங்க, மெயின்ஸ்ல கம்மியான பேர் தான் எழுத போறாங்க. அதை கூட அலோகேட் பண்ணி ஒழுங்கா பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இது? நீங்க மாட்ட கேன்சல் சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப நாங்க என்ன பண்ணோம் வீட்டுக்கு போயிட்டு? கரெக்ட் டைமுக்கு நடத்துங்க, ஒழுங்கா டேட் சொல்ற நேரத்துல நடத்துங்க. 5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி அதை டேட் தள்ளி வைக்கிறதும் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. அது வரையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப வந்து எக்ஸாம் கேன்சல்ன்றாங்க பாதியிலே. நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகி இயர் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஒரு 3 எக்ஸாம் கிட்ட பண்ணி இதெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க அடுத்த ஜெனரேஷன் அதுதாங்க சொல்றேன், லைஃபே இதுதாங்க டிபெண்ட் ஆகிருக்கு. எங்களோட லைஃபே ஒரு ரூம்ல அடங்கி கடந்துதான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். வேற எந்த சந்தோஷமும் நாங்க பண்றது கிடையாது. ஒரு ரூம்ல அடங்கிதான் எங்க லைஃபே முடியுது. அதுலயும் நாங்க இப்படி வந்து கஷ்டப்பட்டு எழுதும் போது இதுல கிடையாது கேன்சல், நீங்க கிளம்பி போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம், ஃபுல்லா முடிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்பதான் சொன்னாங்க. எழுதிட்டீங்களா எக்ஸாம்? என்னன்னா இல்ல பாதியிலே வந்துட்டோம். என்ன எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்க? என்ன சொன்னாங்க? சார் இன்னைக்கு நாங்க வந்து குரூப் 2 அட்டெண்ட் பண்ணோம். கொஸ்டின் பேப்பர் நல்லா இருந்தது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்தோம். பட் ஆனால் இதை மாதிரி திடீர்னு இவங்க என்ன சொல்றாங்க, தொழில்நுட்ப கோளாறுன்றதுக்காக சொல்றாங்க. பட் இது தொழில்நுட்ப கோளாறு வந்து கிடையாது. ஏன்னா அது ஓஎம்ஆர் ஷீட் இப்போ கம்ப்யூட்டருக்கான ஒரு தொழில்நுட்ப கோளாறுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பட் இது மாதிரி இவங்க தள்ளி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ நாங்கள் வயசு அதிகமாகுது, இன்னொரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்து வேறு வேலையை தான் பார்க்கணும். இது மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். தமிழ்நாடு அரசு தான் இதை பார்த்து சரி பண்ணணும். கொடுக்க முடியுமா? அது முடியாது சார், ரொம்ப கஷ்டம். அவங்க ஏஜ் பாராட்ட பிறகு நான் என்ன பண்ண முடியும்? குறிப்பிட்ட வயசுல என்ன எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணுமோ அந்த எக்ஸாம் தான் சார் அட்டெண்ட் பண்ண முடியும். 1.5 மணி நேரம் எழுதணும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொன்னாங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ வைப்பாங்கன்னு தெரியல, இனிமே தான் பார்க்கணும். வயசு உங்க பாலாவில் டைம் இருக்கா? டைம் இருக்கு. இந்த எக்ஸாம் கேன்சலேஷன் அடிக்கடி நான் முடியாது, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை இந்த மாதிரிலாம் ஆனதில்லை இது வரைக்கும். நான் வந்து எழுதி இந்த மாதிரி ஆனதில்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது, இது வரைக்கும் ஆனதில்லை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.